இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீப ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பரான மொறுமொறுப்பான பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பாகுபதம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரி உருண்டை செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நல்ல கிறிஸ்பியான பொரி வந்து எடுத்திருக்கேன். இதே கப்லேயே நம்ம வெல்லம் தண்ணி எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற பொரியை தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பொரி உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கப்லேயே ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்ச வெல்லத்தில் ஒரு 1/2லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய வெல்லம்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியாக கரைஞ்சதும் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஒரு சில வெல்லத்தில் வந்து தூசி கப்பி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி வடிச்சிட்டு திரும்ப நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெல்லம் ஃபுல்லாக கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு தூசியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம வடிகட்டி எடுத்த அந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம காய்ச்சி பாகுபதம் பார்க்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சே நம்ம கலந்து விட்டால் போதும். ரொம்ப அதிகமான தீயில் வச்சா வெல்லம் நம்மளுக்கு சீக்கிரமாக இறுக்கம் கொடுத்து கரெக்டாக நம்மளுக்கு பாகு பார்க்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சே கலந்து விட்டுட்டே வரணும். மிதமான பதத்தில் வச்சு இந்த மாதிரி நுர பொங்க நல்லா வந்துகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு பாகு கொஞ்சம் திக்காக ரெடியானதும் நம்ம இதில் சுக்குத்தூளோ இல்லைன்னா ஏலக்காய் தூள் ஏதாவது ஒரு தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஏலக்காய் தூள் தான் 2 ஏலக்காயை தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா வெள்ளைப்பாக அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நமக்கு வெள்ளை கரைசல் ரெடியானதும் நம்ம இதை அப்படியே தண்ணியில் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் விட்டதும் நம்ம அப்படியே கையை வச்சு எடுத்து பார்க்கும்போது முட்டாய் மாதிரி இது நம்மளுக்கு நல்லா திரண்டு வரணும். தண்ணியில் கரையாமல் இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல முட்டாய் பதத்துக்கு இது நல்லா உருண்டையாக திரண்டு வரணும். இப்போ நம்ம இதை தட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும். இப்போ நம்மளுக்கு பாகு கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிட்டு அடுப்புலேயே வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப இறுக்கம் கொடுத்துரும். அடுப்புலேருந்து இறக்கி கடாயில் நம்ம எடுத்து வச்ச பொரியை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கை விடாமல் பொரியை உடனே அந்த வெள்ளை பாகில் நம்ம கலந்து விட்டுறணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா வெள்ளை கரைசல் ரொம்ப இறுக ஆரம்பித்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. அந்த வெள்ளை கரைசலில் நம்மளுக்கு பொரி ஒட்டாமல் ரொம்ப கெட்டியாகி அப்படி கடாயிலே ஒட்டின மாதிரி ஆயிரும். இப்போ பொரியில் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே கையில் லேசாக அரிசி மாவை தடவிட்டு உருண்டை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கையில் தேவையான அளவு பொரியை எடுத்துகிட்டு 2 கையையும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு பொரி உருண்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இறுகி நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம அரிசி மாவை 2 கையிலையும் தடவிட்டு நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். உருண்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு பிடிக்கலாம். தண்ணியை கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி அரிசி மாவை தடவிட்டு உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நம்ம எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கார்த்திகை தீபத்துக்கு பண்ணக்கூடிய இந்த பொரி உருண்டை ரெசிபி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை ஆற வச்சுட்டு அப்படியே ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.